நானும் சந்திரசேகர் சாரும் மேட் மேக்ஸ் படம் பார்த்தோம். ஆனந்த் தேட்டரில் அப்போ மேட் மேக்ஸ் ஓடிக்கிட்டு இருந்தது, நல்லா போயிட்டுருக்கு. இது ஏன்ப்பா அப்படியே கொஞ்சம் தமிழ் இது பண்ணி தமிழாக பண்ணால் நல்லாயிருக்கும்ப்பா இது அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பிடிச்சி போனதுக்கப்புறம் சரி யாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னும்போது, ஏன் நம்ம விஜயகாந்தே வச்சு பண்ணலாமே அப்படின்னு பிஎஸ் வீரப்பா சாருடைய சன் வந்து ஹரி சார், அவர் தான் இந்த ஐடியா சொன்னது. முதல் நாள் ஷூட்டிங் வாகினி ஸ்டுடியோவில் கோர்ட் செட் சொல்லி கொடுத்தா நல்லா பேசுகிறார் சார். ஓகே சார், ரெடி சார், ஒரு பர்ஃபெக்டாக பேசுகிறார் சார் அப்படின்னு சொல்லியாச்சு. சந்திரசேகர் சார் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் அப்படின்னாரு. பேசாமல் நிற்கிறாரு, ஒரு வார்த்தை கூட வாயிலேருந்து வரவே இல்லை. என்னடா இது இப்போ நல்லா பேசினாரு, ஏன் வரல அப்படின்னு. ஒன் மோர் பண்ணுறேன் அப்படின்னாரு. என்னப்பா சரியாக வராது போல இருக்கே அப்படின்னாரு. இல்லை சார் இப்போ பேசுவா போல். இந்த 2 வருஷமாக வந்து அங்கே உட்காந்துருந்து அவருக்கு வந்து அந்த இது நடிப்புன்றதே மறந்துடுச்சு போல இருக்கு, வரல, வாயிலேருந்து வார்த்தையே வரல அப்படின்னு. வேறு யாராவது போடுவோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டே இருக்கு. அப்போ என்னை கூப்பிட்டு கேட்குறாரு. ஆனால் இல்லை, இன்றைக்கி ஒரே ஒரு நாள் என்னை விட்டுருங்களேன், நாளைக்கு நான் கரெக்டாக வந்து பேசுகிறேன், எனக்கு டைலாக் பேப்பர் மட்டும் என்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அவர் மேலே நாளைக்கு மட்டும் வந்து எப்படி பேசிடுவார், இன்றைக்கி பேசாதவர் எப்படி நாளைக்கு பேசுவார். மறுநாள் வந்தோடனே அதே மாதிரி அங்கே கேமரா வச்சு என்ன செந்தில் அப்படின்னா சந்திரசேகர் சார், இல்லை சார் கரெக்டாக பேசுகிறாப்போல் அப்படின்னு. அப்புறம் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொன்னால், பழைய விஜயகாந்த் எப்படி இருந்தாரோ அவரே வந்து பேசினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு வார்த்தை கூட விடாமல் அழகாக அப்படியே ஒரு ஃபுல் பேஜ் அப்படியே பேசினார். செட்டே கை தட்டினாங்க. அப்புறம் தான் டைரக்டருக்கு அவர் மேலே நம்பிக்கை வந்துடுச்சு.